கனடாவில் குழந்தைகள் கொண்ட குடும்பங்களுக்கு உதவுவதற்காக குழந்தை நல உதவித்தொகை வருவாய் முகமையால் வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகைக்கு வரி இல்லை என்பதால் பெற்றோர்கள் இதனை ஒரு வருமானமாக அறிவிக்க தேவையில்லை. இந்த கொடுப்பனவு தொகை குழந்தைகளின் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் வயதை பொறுத்து அமையும். இந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான உதவித்தொகை வழங்கும் காலத்திற்கு $38,237 குறைவான வருமானம் உள்ள குடும்பங்கள் அதிகபட்ச தொகையை பெறலாம். 6 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் பெற்றோர்கள் ஆண்டுக்கு $8,157 வரை பெறலாம். 6 முதல் 17 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அவர்கள் ஆண்டுக்கு $6,883 வரை பெறலாம். குடும்ப வருமானம் $38,237 விட அதிகமாக இருந்தால் வழங்கப்படும் உதவித்தொகையின் அளவு குறையும். ஒரு குடும்பம் அதிகமாக வருமானம் ஈட்டினால் அவர்கள் பெறும் குழந்தை நல உதவித்தொகை குறைவடையும். அத்துடன் குறித்த உதவித்தொகையானது முந்தைய ஆண்டின் வருமானத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஜூலை மாதமும் மறு கணக்கீடு செய்யப்படுகிறது. உதாரணமாக 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான உதவித்தொகைகள் 2025ஆம் ஆண்டின் வரி அறிக்கையின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றன. இதன் காரணமாக இந்த ஆண்டில் ஏற்படும் வருமான மாற்றங்கள் அடுத்த ஆண்டின் கொடுப்பனவிலேயே தாக்கம் செலுத்தும். அத்துடன் குழந்தையை பகிர்ந்து வளர்க்கும் பெற்றோர் பொதுவாக மொத்த தொகையில் தலா 50% பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.